விரல் நுனியில் விவரங்களை கொண்டு முதலமைச்சர் விஜய் அரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்கள் விரல் நுனியில் விவரங்களை வைத்துக் கொண்டு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சிறிய முயற்சிகளையும் மேற்கொள்வதை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மாமாகுடி இலுப்பை தோப்பிடையாள் அம்மன் கோயிலில் புகழ்பெற்ற பச்சை காளை பவளக்காளி ஆட்டம் விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு மெய்சிலிர்க்க தரிசனம் செய்தனர். விருதுநகரில் SBI வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் தீக்கிரையாகின. மதுரை சாலையில் உள்ள SBI வங்கியில் இருந்து கரும்புகை வெளியேறிய நிலையில் திடீரென தீப்பற்றியதாக தெரிகிறது. தீப்பற்றியது குறித்த தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பணம் வைக்கப்பட்டுள்ள லாக்கர் நல்வாய்ப்பாக தப்பிய நிலையில் முக்கிய ஆவணங்கள் தீக்கிரையானதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை எழிலகத்தில் உள்ள மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஆணையரகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் விக்னேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துறையின் செயல்பாடுகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள துறை சார்ந்த பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது மாநிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகள் முற்றிலும் இல்லாமல் தடுக்க கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். நேபாளத்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரியைச் சேர்ந்த 9 மாணவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது முதல்வர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மெடல் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். மேலும் பல தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் அதற்கு புதுச்சேரி அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் வாழ்த்தினார். விருதுநகரில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் தொழில்துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருதுநகரில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் தொழில்துறை சார்பாக நடைபெறும் பணிகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் நாங்கள் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் கேட்ட அந்த PM மித்ரா பார்க்லேருந்து நீங்கள் கேட்ட டென்டல் காலேஜ் அந்த பிளேஸ்லேருந்து எல்லாத்துக்கான ஆன்சர் நான் கரெக்டாக கொடுக்குறேன். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே மதுபோதை ஆசாமி ஒருவர் வீட்டில் இறக்கிவிடும்படி காவலரிடம் தகராறு செய்ததுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கருப்பசாமி என்பவர் மதுபோதையில் சாலையோரத்தில் கிடந்த நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் அவரை எழுப்பி வீட்டிற்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். அப்போது அவர் தன்னை வீட்டில் கொண்டு போய் விட வேண்டும் என்று ரகளை செய்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள CCTVகளை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பொருத்தப்பட்டுள்ள பெரும்பாலான கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்து முடங்கி கிடப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கிரிவல பாதையில் பொருத்தப்பட்ட 94 கேமராக்களில் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான கேமராக்கள் மட்டுமே இயங்குவதாகவும் பல கேமராக்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் சேதமடைந்து காட்சிப் பொருளாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல்லில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு தூய்மை பணியாளர்களின் நலன் காக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே கேஸ் சிலிண்டர் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் கேட்ட விவகாரத்தில் 30,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மாரிபாண்டி என்பவர் சிலிண்டர் பதிவு செய்து 9 நாட்களுக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட சிலிண்டருக்கு ஊழியர் கூடுதலாக 50 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை மாரிபாண்டி தர மறுத்ததால் சிலிண்டரை வழங்காமல் ஊழியர் எடுத்து சென்றதாகவும் தெரிகிறது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் சமையல் எரிவாயு விநியோக நிறுவனம் 30,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க ஆணையிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் 2 பேருந்துகளுக்குள் நடுவே சிக்கி நூல் இழையில் உயிர் தப்பிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வெஸ்ட் புரூக் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபொழுது எதிர் திசையில் மற்றொரு பேருந்து வந்ததால் நேர்ந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர்.
சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். பூண்டி மற்றும் பேரம்பாக்கம் பகுதிகளில் நடைபெறும் நீர்வளத்துறை திட்டப்பணிகளை பார்வையிட்ட அவர் சென்னைக்கு மாதத்திற்கு சராசரியாக 1.5 TMC நீர் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் மற்றும் பூண்டி நீர்த்தேக்கங்களில் தற்போது 7.5 TMC அளவிற்கு நீர் இருப்பு உள்ளதால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என கூறியுள்ளார். என்னை பொறுத்தவரைக்கு வாட்டர் சப்ளை பொசிஷன் எப்படி இருக்குது, இவங்க எல்லாம் ஒரு மெட்ரோ வாட்டருக்கு தொடர்ந்து ஒரு கனெக்ஷனில் இது பண்ணிட்டு ஆய்வு பண்ணிட்டு டெய்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது போதுமான அளவுக்கு நமக்கு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நபர் ஒருவர் பேக்கரி உணவுப் பொருள் தயாரிக்கும் நிலையத்திற்குள் புகுந்து சிலிண்டர் திருடும் வீடியோ வெளியாகியுள்ளது. அழியாநிலை பகுதியில் உள்ள தனியார் பேக்கரிக்குள் நள்ளிரவில் நுழைந்த நபர் அங்கிருந்த 3 சிலிண்டர்கள் மற்றும் 3 மின் மோட்டார்களை திருடிச் சென்றுள்ளார். கேஸ் விலை அதிகரித்துள்ள நிலையில் சிலிண்டர் திருட்டு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் மாதம் நடைபெறும் UGC நெட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஒரு நாள் கூடுதலாக இன்று இரவு வரை அவகாசம் அளித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் தேர்வு கட்டணம் செலுத்தவும் இன்று இரவு 11:50 மணி வரை கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 26 முதல் 28 வரை விண்ணப்பங்களை திருத்தம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே கடைசி வாய்ப்பு என்றும் இனிமேல் காலக்கெடு நீட்டிக்கப்படாது எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே அரசு பேருந்து ஒன்று வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து மருத்துவமனை முதல்வரிடம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலமாக கேட்டறிந்தார். அரசு பேருந்து ஒன்று திருநெய்ப்பேர் என்கிற இடத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களின் நிலை குறித்து திமுக MLA பூண்டி கலைவாணன் மூலமாக முன்னாள் முதல்வர் நலம் விசாரித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார். அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு முறையாக தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்து உணவை உட்கொண்டு ஆய்வு செய்தார். மேலும் நோயாளிகளுக்கு உணவு வழங்குவதில் டோக்கன் முறை உள்ளதாகவும் அதற்கு பணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். திருத்தணியில் பட்டப்பகலில் வங்கியின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணியைச் சேர்ந்த குமார் என்பவர் வங்கியின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திய நிலையில் அதை திருடிச் சென்ற இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே சூறாவளி காற்றால் 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசமரம் அடியோடு முறிந்து விழுந்ததில் வீடுகள் மற்றும் வாகனங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. குருவிமலை கிராமத்தில் உள்ள ஆதிகரண்டேஸ்வரர் கோயில் முன்பு இருந்த இந்த மாபெரும் மரம் மாலை வீசிய பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்தது. இதில் அங்கிருந்த மின்கம்பம் முறிந்ததோடு வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கோயில் மதிலின் நந்தி சிலைகள் முற்றிலும் சேதமடைந்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர்.